வீரா சீரியல் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ராகவன் மாறனுக்கு கால் பண்ணி அங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரதட்சணை கேட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் மாறன் கிட்ட சொல்கிறாங்க. அப்பாவை ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, அப்பா ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டு மாறன் என்னடா சொல்கிற, முதல்ல நீ ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்து, வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அதுக்கு ராகவன் அதெல்லாம் முடியாதுடா, அப்பா இந்த கல்யாணத்தை கண்டிப்பாக நடத்தணும் அப்படின்னு முடிவோடு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. மாப்பிள்ளை ரொம்ப நல்லவர், மாப்பிள்ளைக்கும் வீராக்கும் செட் ஆகும், அதனால தான் அமைதியாக இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, அப்போது மாறன் என்னடா சொல்கிற நீ, அப்பா ஒரு சிம்பத்தியில் அப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, இதுக்கப்புறம் வீரா அந்த குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு கஷ்டப்பட்டான்னா இன்னும் அவளை தான் மொத்தமாக டோட்டலாக காலி ஆகிடுவார் அப்படின்லாம் மாறன் சொல்லிகிட்ருக்கு. ராகவன் அதெல்லாம் கல்யாணத்தெல்லாம் நிறுத்த முடியாதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுருவாங்க. மாறன் இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது வீரா கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ போயிட்டு பார்க்கும்போது வீரா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இவகிட்ட எப்படி இந்த விஷயத்த சொல்கிறது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது மற்றவங்களாம் வாங்கண்ணே சாப்பிடுங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க. வீரா மட்டும் எதுவுமே பேச மாட்டாங்க. கூப்பிடுறாளா பாரு, ஒரு வார்த்தை சாப்பிடுன்னு சொல்கிறாளா பாரு அப்படின்னு மனசுல நினச்சி திட்டிகிட்டு இருப்பாங்க. உடனே வீராக்கு புற ஏறிடும். அதுக்கப்புறமா திரும்பியும் விக்கல் வந்துடும். அப்போ மற்றவங்களாம் உங்களை யாரும் நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மற்றவங்களாம் மாப்பிள்ளை தான் நினைப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறன் நினைக்கிறாங்க, மாப்பிள்ளையா, நான் தான் கொஞ்சம் கூட கேப் விடாமல் இவளை நினச்சிக்கிட்டே இருக்கேனே, நான் இவ்வளோ மறந்தாதானே அவன் நினைக்கிறதுக்கு அப்படின்லாம் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு அப்படியே திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போது வீரா அப்படியே மாறனை பார்த்து முறைச்சிட்டு இருப்பாங்க. ஒருவேளை நாம தான் திட்டுறோன்னு தெரிஞ்சிருச்சோ, சரி நிறுத்திடுவோம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு, வாங்க மாப்பிள்ளை சார் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தோட பேரை சொல்லி கூப்பிட, உடனே வீரா டக்குன்னு எந்திரிச்சு நிற்கிறாங்க. விக்கலும் நின்றுடும். அதுக்கப்புறமா எப்படி இவகிட்ட இந்த விஷயத்த சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க, ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாம் அப்படின்னு வீராவும் கூட வேலை செய்கிறவங்க எல்லாரும் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிடுவாங்க. மாறன் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு போச்சுங்களா இல்லை ஐஸ்கிரீம் செய்யறதுக்கு போச்சுங்களான்னு தெரியலையே, இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு டென்ஷனாக நின்றுட்டுருக்க. அந்த கேப்பில் அங்கே ராமச்சந்திரனும் ராகவனும் வீட்டுக்கு போயிருப்பாங்க. ராமச்சந்திரன் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு கண்மணி ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுக்கிட்டு, என்னங்க ராகவன் கிட்ட போய் கேட்குறாங்க, என்னங்க மாமாவுக்கு என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்காரு அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை, ஒரு மீட்டிங் வெளியில் போயிட்டு வந்தோம், அதான் டல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், மீட்டிங்லாம் நீங்களே போய்க்கோங்க, எதுக்காக மாமாவை கூட்டிகிட்டு போகிறீங்க, பாருங்கள் எப்படி டல்லாகிட்டாரு அப்படின்லாம் நான் ஆக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது ராமச்சந்திரன் கண்மணி கிட்ட சொல்கிறாங்க, கண்மணி, வீராவை இனிமேல் வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கடைக்கு வர வேண்டாம், ஆட்டோ ஓட்ட வேண்டாம்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்ல, நான் சொன்னால் அவள் கேட்க மாட்டாமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ராகவா, மாறனுக்கு கால் பண்ண அப்படின்னு சொல்ல, உடனே ராமச்சந்திரன் நீரு நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராமச்சந்திரன் மாறனுக்கு கால் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணி ஹலோ யார் அப்படின்னு மாறன் கேட்க, நான் ராமச்சந்திரன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுமே மாறனுக்கு ஒன்றுமே புரியாது. உடனே அங்கே வீரா இருந்தால் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு மாறனும் வீரா வருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு வீரா வராங்க. வந்த உடனே வா வெளியே போகணும் அப்படின்னு சொல்ல, எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. எங்கன்னு சொன்னால் தான் வருவியா, அப்பா உன்னை கூட்டிகிட்டு வர சொல்லி சொன்னார், வேணும்னா நீ அவருக்கு கால் பண்ணி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, சரி வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மாறன் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வீரா வண்டியில் ஏறுவாங்கன்னு மாறன் வெயிட் பண்ணிட்டு இருக்க, நான் பைக்லலாம் வரமாட்டேன், நான் ஆட்டோவில் தான் வருவேன், நீ தேவையில்லாமல் ரொம்ப ஓவராக பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீரா ஆட்டோ பிடிச்சிட்டு மாறன் முன்னாடி போக, பின்னாடி ஆட்டோவில் வீரா போயிட்டுருப்பாங்க. அங்கே வீட்டுக்கு போனதுமே ராமச்சந்திரன் வீரா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருமா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ கடைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்ல, இல்லை சார் பரவாயில்ல நான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தேவையில்லைம்மா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் நீ அதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். டே ராகவா, நாளைக்கு வீரா கடைக்கு வந்தானா கடையில் உள்ளவே சேர்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆட்டோவும் ஓட்ட வேண்டாமா அப்படின்னு சொல்ல, சார் அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் என்னால் முடியாது, நான் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருமா, உன் ஆசைக்கு வேணால் சும்மா ஒரு ரவுண்ட் வேணால் போயிட்டு வா, ஆனால் ஆட்டோலாம் ஓட்ட வேண்டாம், இல்லைனா நீ இந்த மாதிரி ஓட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் ஆட்டோவை எடுத்து எங்கள் வீட்டில் பூட்டி வச்சுருவேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ வீராக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு ராமச்சந்திரன் சொல்கிறாங்க, இங்கே பாருமா, இந்த மாதிரிலாம் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் வரைக்கும் வேண்டாம், அப்போ தான் உன் மகள்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு உடனே டக்குன்னு கண்மணி கிட்ட சொல்கிறாங்க. என்னம்மா கண்மணி, நீ சொன்ன மாதிரி சொல்லிட்டேனா அப்படின்னு சொன்னதுமே வீரா கண்மணியை பார்த்து முறைக்கிறாங்க. ஓஹோ, நீ தான் எல்லாத்துக்கும் காரணமா அப்படின்னு முறைச்சிட்டு இருக்க. கண்மணி என்ன டக்குன்னு என்ன மாட்டி விட்டுட்டாரு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. மாறன் ஒரு பக்கம் ராகவனை கூப்பிட்டு, டேய் ராகவா, என்னடா நீ என்னென்னவோ நடந்துச்சுன்னு சொன்னேன், இப்போ என்னடா நான் அமைதியாக இருக்க, அவர் பேசுறத பார்த்தா அப்படிலாம் தெரியவே இல்லையே அப்படின்னு கேட்க, இங்கே பாரு
பாடுறா அதெல்லாம் அப்பா வெளியே காமிச்சிக்க மாட்டார் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ராமச்சந்திரனே மாறனை கூப்பிட்டு வீராவை கூட்டிகிட்டு போய் வீட்டில் விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு மாறனை வந்துட்டு போயிட்டு பைக்கில் உட்காந்துருப்பாங்க. அப்போது வண்டியில் வரையா இல்லை ஆட்டோ பிடிச்சிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்க அதுக்கு வீரா வந்துட்டு இல்லை நான் வண்டியிலே வரேன், இங்கேருந்து நான் ஆட்டோவில் போனால் அவர் ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வண்டியில் வந்து ஏறி உட்காடுறாங்க. இங்கே பாரு தேவையில்லாமல் எதையாவது யோசிக்காமல் ஒழுங்காக நேராக பார்த்து வண்டி ஓட்டு அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்து வீரா வந்து வண்டியில் உட்காந்துட்டு போகிறாங்க. அங்கே பாதி வெளியில் போயிட்டு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் இறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா வந்துட்டு நான் உங்ககிட்ட எதுவும் பேச விரும்பல, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக நடந்து போகிறாங்க. ஒரு 5 நிமிஷம் ப்ளீஸ் நான் சொல்கிறது கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. சரி என்ன சொல்லு அப்படின்னு கேட்க உனக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து வரதட்சணை கேட்குறாங்க. அதுவும் ₹1 2 இல்லை 1 கோடி பணம் 100 பவுன் நகை காஸ்ட்லியான காரு அப்படின்னு நிறைய கேட்டிருக்காங்க. அங்கே சபையில் எல்லாரும் முன்னாடியும் வேண்டான்னு சொல்லிட்டு இப்போ வந்து தனியாக அப்பா கிட்ட வந்து கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. அப்பா வந்துட்டு உங்ககிட்ட இதெல்லாம் சொல்ல மாட்டார், உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்றதுனால இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லலை, உனக்கு செய்யணும்னு நினைக்கிறாரு. தயவு செஞ்சு நீ ஏதாவது பேசி வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடு. அப்படிப்பட்ட குடும்பத்தில் நீ எப்படி போய் வாழ்வ? கண்டிப்பாக உனக்கு அந்த குடும்பத்துக்கும் செட்டே ஆகாது, வேண்டாம் ஏதாவது சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்திடு அப்படின்னு சொல்லும்போது மீரா வந்து அமைதியாக கேட்டுட்ருப்பாங்க. அப்போது வீரா வந்து சொல்கிறாங்க அப்போது நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிற, நீ அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை, நான் சொல்கிறது உண்மையாக வந்து அவங்க கேட்டாங்க. அவங்க உன்னை ஓகே சொன்னதுக்கு காரணமே அப்பா ஏதாவது செய்வார் பெருசாக செய்வார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு வீரா வந்துட்டு சரி இந்த விஷயத்தை உனக்கு யார் சொன்னது அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு வந்து சரி நானே ராமச்சந்திரன் சாருக்கு கால் பண்ணி கேட்குறேன் அப்படின்னு சொல்ல அவர்கிட்ட எல்லாம் கேட்காத, அவர் அதையெல்லாம் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி உங்ககிட்ட இதை யார் சொன்னது அப்படின்னு கேட்க எனக்கு ராகவன் சொன்னான். சரி அவருக்கே கால் பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்ல அவங்க கிட்டலாம் கேட்காத, அவங்க சொல்ல மாட்டாங்க, உண்மையாக இதுதான் என்னை நம்பு, சத்தியமாக உண்மை இது அப்படின்னு சொல்ல இங்கே பாரு இதுக்கு தான் நான் கூட வரமாட்டேன்னு சொன்னேன், தேவையில்லாமல் ஏதாவது என்கிட்ட பேசிகிட்டு இருக்காத, தயவு செஞ்சு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வீரா மாறன் சொன்னது நம்பாமல் வந்து நேராக வீட்டுக்கு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது இவ எப்படி தான் நம்ப வைக்கிறது அப்படின்னா யோசிச்சுட்டு இருக்க வீரா வீட்டுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க ரூமில். அவங்க அம்மா வந்துட்டு கேட்குறாங்க என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க அம்மா ராமச்சந்திரன் சார் என்னை கடைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு, கல்யாணம் முடிகிற வரைக்கும் வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னதுமே என்னடி இதுக்காடி போய் அழுதுட்டு இருக்க, அதெல்லாம் சகஜண்டி, ஏன்டி இப்படி பண்ணுற, வாழ்க்கையில் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகணும்னா இதெல்லாம் நம்ம பழகிக்கணும் அப்படின்னு வந்து வீராவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை கேட்டு வீரா வந்துட்டு அம்மா அங்கே நான் எல்லாருக்கூடையும் நல்லா பேசி பழகிட்டோம்மா, அது மட்டும் இல்லைம்மா ஆட்டோ ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கம்மா, நான் ஆட்டோ ஓட்டும் போது அண்ணன் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியாட. இங்கே பாரு வீரா இதெல்லாம் நீ ஏற்றுக்கணும், தயவு செஞ்சு வந்து இதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.